எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க அவரைக்காய் நல்லா நிறைய விளைஞ்சு கிடக்கு. அதை பறித்து மாடி தோட்டத்தில் வச்சு சமைச்சு சாப்பிட்லான்னு தான் வந்திருக்கோம். பாருங்கள், இந்த பந்தல் அமைச்சதே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது யூடியூப் பார்த்து தான் அந்த பந்தல் அமைச்சேன். அமைச்சு பாருங்கள், கீழே ஒரு 3 கம்பு மூங்கில் கம்பு கடையில் வாங்கிட்டு வந்தது பறித்து வச்சு அழகாக அதிலே வந்துட்டு. இந்த செடி வந்து ஒரு தண்ணி டேங்க் போகிற ஏணிப்படியில் இருந்த செடி. இதுக்கு முன்னால் இருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தண்ணி டேங்க்கு பெயிண்ட் அடிக்கணும்ட்டாங்க. சரி, அதனால் அதில் இருக்க செடியை மெதுவாக எடுத்து இந்த பந்தல் மாதிரி போட்டு அதில் வச்சு பண்ணியாச்சு. அதனால் மாடி தோட்டத்திலே வச்சு பாருங்கள், எல்லா செடியும் கொஞ்சம் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அங்கேயே வச்சு சமைக்க போகிறோம். இது வந்து வெள்ளரிக்காய் செடி. அந்த மாதிரி பொடி பொடிசாக நறுக்கும்போதே நல்லா நம்ம தோட்டத்தில் உள்ள காயை நறுக்கி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கேயே விறகடுப்பில் வச்சு சமைச்சு ஈவினிங் டயத்தில் சமைச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு. இது கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுக்கிட்டோம். வீட்டிலேயே சாதம் செஞ்சு சாதத்தை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தயிர் வச்சுட்டு, இது கொஞ்சம் மசாலாலாம் அதிகமாக போடாமல் வீட்டிலேயே இருந்த மசாலா லைட்டாக 1 2 போட்டு அவரைக்காய் வச்சு கொஞ்சம் தயிர் ஊற்றி அப்படி சாப்பிடும்போது அப்படியே